திருச்சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம். இங்கு மேடையில் வீட்டிற்கும் மதுரை ஆதீனங்கள், செங்கோல் ஆதீனம், திண்டுக்கல் சிவபுரம் ஆதீனம் அவர்களை வணங்கி, இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களும் சிவனடியார் பெருமக்களும் மற்றவர்களையும் வருக என்று வரவேற்று, இந்த பன்னிசை திருமுறை விழாவை ஏற்பாடு செய்த விஜில் அமைப்பிற்கும் பெரும் நன்றி சொல்லி அடியனுடைய ஒரே சிவா. நாம பிறந்தது இந்துக்களாயினும் சைவ சமயத்தில் பிறந்தது பெரிய நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம். சைவத்தின் மேல் சைவம் வேறு இல்லை என்று பெரியவர்கள் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம சைவத்தில் பிறந்திருக்கோம். இந்த சைவத்தின் இரு கண்களாக திருமுறைகளும் சித்தாந்தமும் அமைந்திருக்கிறது. இந்த திருமுறைகள் அனைத்தும் நமது சைவத்தில் வேதங்களாக ஏற்றுக்கொண்டு சித்தாந்தத்தை அதற்குரிய இலக்கணமாக அமைத்து நமது அருளாளர்கள் வகுத்து கொடுத்த நெறிகளின்படி இந்த திருமுறைகள் அமைந்து, இந்த ஓதுவார் மூர்த்திகள் அவர்களுடைய தொண்டு, அதை இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளில் முதன்மையானது இறைவனுக்கு பாடி ஓதிக்கொண்டு அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது மிகவும் இறைவனுக்கு பிடித்த தொண்டுள்ள ஒன்று. மற்ற தொண்டுகள் எவ்வளவுதான் இருந்தாலும் இறைவன் மேல முழுமையான அன்பு செலுத்தி அந்த பக்தியில இறைவனை விரும்பி கேட்ட சொல்லுவாங்க. அது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அவருக்கு எடுத்து சிவபெருமானே சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஓதுவார் மூர்த்திகளுடைய பணி பக்தியை வெளிப்படுத்து அவங்க மூலமா தான் வந்தது. தமிழுக்கு பெருமை பக்தி, பக்தியால பெருமை தமிழா அப்படின்னு இருக்கு. அந்த பக்திக்கு முழுமையான முதற்காரணம் இந்த திருமுறைகள் தான். இந்த திருமுறைகள் மூலமாக மக்களிடத்துல பக்தியை பரவ செய்த பெருமை அவங்களையே சாரும். 8ஆம் நூற்றாண்டிலும் 9ஆம் நூற்றாண்டில் பக்தி மார்க்கம் மூலமாக தான் நம்ம சைவம் வளர்ந்து பெரிய நிலைக்கு வந்தது. அந்த அருளாளர்கள் தோன்றிய காலத்துல தான் நம்மளுடைய சைவ சமயமும் தமிழும் பக்தியும் வளர்ந்த காலம் அது. அந்த அருளாளர்கள் படைக்கப்பட்ட இந்த திருமுறைகள் ஓதி இவ்வளவு பெருமையை சேர்த்திருக்கிறது பக்தி தான். இந்த பக்தி மக்களிடத்துல அந்த பக்தி மூலம் நம்ம மனதும் செம்மையாகும், நம்மளுடைய வளர்ச்சியும் தமிழும் உயர்ந்த இடத்துக்கு போகணும். இது நம்ம மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இதனுடைய இப்ப இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பக்தி இப்ப உண்மையான பக்தியா இல்லை. நம்ம அறிவியல் முன்னேற்றம் எப்படி அடைஞ்சிருக்கோ அது மாதிரி பக்தியும் அறிவியல்ங்கிற போர்வையில தன்னுடைய பழைய தன்மையை மாறி இப்ப காலத்தின் மாற்றங்களுக்கு உட்பட்டு பக்தியை வெளிப்புறமாக மாயை மாறி சுற்றி கொண்டு பக்தியை வேற வழியில செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த திருமுறைகள்லாம் பாடுறது பழைய பன்மொழிய ஊதமாத்தி எவ்வளவு அழகா பாடுறதை விட்டு இப்ப பல பேர், அது யாரும் தவறுங்கிறது மாதிரி இல்லை, இருந்தாலும் பாடுவது பெருந்தவறு. ஏன்னா அவங்கள பாட பற்றி மற்ற எல்லோருமே பாட ஆரம்பிச்சிருவாங்க. இது பெரிய தவறு. ஏன்னா இவங்கெல்லாம் பல நிறுவனம் ஆதீனங்கள்ல இருந்து
முறையா இசையோட பாடி அதை அவங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது குழந்தைகளிடத்தை எடுத்து சொல்லி வருங்காலம் இந்த பக்தியை முழுமையா கொண்டு சேர்க்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை செய்யணும். ஐயா சொன்ன மாதிரி, ஆதீனம் சொன்ன மாதிரி, இந்த பக்தி எடுத்துக்காட்டு இந்த வருடம் நம்ம மைய அரசு பத்மஸ்ரீ விருது திருத்தணி ஓதுவார் அவர்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய அங்கீகாரம். ஏன்னா இந்த அங்கீகாரம் அரசு எடுத்து கொடுக்கு முதன்முறையாக. இந்த அங்கீகாரத்தினால தான் இவங்களுக்கு பெரிய விதத்தில் நம்ம மரியாதை செலுத்துறோம். நம்ம இங்கே எல்லாம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாடும் உலகமும் போற்றணும்னா இந்த அங்கீகாரத்தை வெளியே கொண்டு போகணும். இந்த திருமுறையையும் ஏற்கனவே வெளிநாட்டில் பரவி இருந்தால் கூட இது அரசு மூலமாக இது பெருமைப்படுத்தப்பட்டது. அதனால இந்த மைய அரசுக்கும் மோடி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே ஓதுவார்களை நம்ம திருமடங்கள் எல்லாம் சேர்த்து அவங்கள வளர்த்தாலும் நமக்கு பெருமையை கொடுக்கக்கூடியது அவங்களுடைய அந்த திருமுறைகள் பாடுறது. அதை எல்லாரும் அந்த வரவேற்று அவங்களை இந்த மொழியை பன்மொழி மூலமாக சிறந்து எல்லாருக்கும் கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம்.